தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்த நல்ல செய்தி. தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை கலைப்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்பொழுது தனது ஒட்டுமொத்தமாக கட்சிகளை தமிழக வெற்றி கழகத்தின் ஒட்டுமொத்த முடிவாக எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து பல்வேறு கோரிக்கைகளுடன் அதிமுகவின் தலைமை ஏற்பதற்கான முடிவுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு முன்பாக அரசியலில் திமுகவை வீழ்த்திவிடலாம் என்றுதான் நினைத்தார். ஆனால் அரசியலில் திமுகவின் எண்ணம் என்ன, எவ்வளவு இறங்கி அரசியல் செய்ய முடியுமோ அதை கரூரிலேயே செய்துவிட்டார்கள். இனியும் நம்மை நம்பி இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்கு அதிமுகவின் தலைமை ஏற்று முதலில் திமுகவின் ஆட்சியை கலைத்து விடுவோம். அதிமுகவால் தமிழக மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக சில முக்கியமான தொகுதிகளையும் குறிப்பாக துணை முதல்வர் பதவியையும் விஜய் அவர்கள் கேட்டுள்ளார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. மேலும் நிதி மேலாண்மை, சட்ட ரீதியான அமைச்சகம், வேளாண்மை, கல்வி போன்ற மிக முக்கியமான துறைகளில் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கண்டிஷனையும் விஜய் அவர்கள் தெரிவிக்க உள்ளதாக தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சம்மதம் தெரிவித்துவிட்டால் விஜய் அவர்களுக்கு நல்ல செய்திதான் என்ற தகவலையும் நம்மால் உறுதியாக கூற முடியும். ஆனால் சில முக்கியமான துறைகளை விஜய் அவர்களுக்கு கொடுக்க முடியாது, துணை முதல்வர் பதவி விஜய் அவர்களுக்கு கொடுக்க முடியாது என்று எடப்பாடியால் கூற முடியாது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும் 100% என்பது எடப்பாடிக்கும் நன்றாகவே தெரியும். இதனால் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு நல்ல செய்திதான் கிடைக்கும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. கரூருக்கு செல்வதற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட்டுள்ளார் நேரடியாக விஜய் அவர்கள். ஆனால் அனுமதி பற்றியான முடிவுகளை இன்னமும் காவல்துறை அதிகாரிகள் வெளியிடவில்லை. மேலும் உள்துறை அமைச்சகத்திடம் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு விஜய் அவர்கள் முடிவுகளை எடுத்துள்ளார் என்றும் மத்திய பாதுகாப்பு படைகளுடனே விஜய் அவர்கள் கரூருக்கு செல்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றியோ தோல்வியோ தனித்து நின்று திமுகவை வீழ்த்தலாமா, அல்லது தாவேகாவிற்கு தற்பொழுது அதிமுகவின் தலைமைதான் மிகவும் சிறப்பாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கக்கூடிய கூட்டணியா என்பதை தாவேகாவின் தொண்டர்களும் பொதுமக்களாகிய கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி.